இந்த வீடியோவில் டென்டக்கிள் ஸ்னேக்ன்ற இந்த பாம்பை பற்றி தெரியாத ஒரு சில உண்மைகள் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதோட தலையோட முன்புறம் 2 டென்டக்கிள்டு மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டு இருக்கு. குறிப்பாக இந்த முட்கள் மாதிரியான அமைப்பு இந்த பாம்போட மூக்கோட இருபுறம் தான் அமைஞ்சிருக்கு. இந்த டென்டக்கிள்ஸை பார்க்கறதுக்கு என்னதான் முட்கள் மாதிரி தெரிஞ்சாலும் இது உண்மையிலேயே முட்கள் கிடையாது. அப்போ இந்த டென்டக்கிள்ஸ் வந்து இந்த பாம்புக்கு ஒரு ஆயுதமானு பார்த்தீங்கன்னா இது அந்த பாம்புக்கு ஆயுதம் கிடையாது. இந்த டென்டக்கிள்ஸ் இந்த பாம்புக்கு எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்கும்போது தண்ணியோட அசைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே ஏதாவது இரைகள் இருக்கா, அதுக்கு ஏதாவது ஆபத்து வருதான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டென்டக்கிள்ஸ் அதுக்கு பயன்படுது. இந்த வகையை சேர்ந்த பாம்புகள் எந்தெந்த நாட்டிலலாம் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் தான் இந்த பாம்புகள் வாழுது. இந்த வகையை சேர்ந்த பாம்புகளோட இந்த டென்டக்கிள்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மோஷன் சென்சார் அமைப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய வேற எந்த பாம்பு கிட்டையுமே கிடையாது. இந்த மாதிரியான டென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனாலேயே இந்த பாம்பு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பாம்பினங்கள்லேயே ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு பாம்பினமா இருக்கு. இந்த பாம்புகளோட நீளம் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த பாம்புகள் வந்து 50 சென்டிமீட்டர்லேருந்து 90 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமாக வளரும். இந்த வகையை சேர்ந்த பாம்புகள் வந்து கருப்பு, பழுப்பு, பச்சை அப்புறம் வெள்ளை நிறத்துல காணப்படும். இந்த பாம்புகள் திடீர் தாக்குதல் மூலமா தான் அதோட இரையை வேட்டையாடும். இந்த மாதிரியான வேட்டை முறைக்காகவே இந்த பாம்புகள் வந்து தண்ணி கடியில பதுங்கி இருக்கும். அதோட இரை வர்ற வரைக்குமே தண்ணி கீழ இருந்து மேல் நோக்கி அது பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான வேட்டை முறைக்காகவே இந்த பாம்புகளோட கண்கள் வந்து மேல் நோக்கி தான் காணப்படுது. இந்த மாதிரியான வேட்டை முறைக்காகவே இந்த பாம்போட உடல் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பாம்புகள் பெரும்பாலான நேரம் தண்ணிக்குள்ள தான் இருக்கும். என்னதான் ரொம்ப நேரத்துக்கு தண்ணிக்குள்ள இருந்தாலும் இந்த பாம்பு ரொம்பவே மெதுவா தான் நகரும். பெரும்பாலான நேரம் தண்ணிக்குள்ள அசையாம ஒரே இடத்துல தான் இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை கொண்ட பாம்புகள்ல இந்த பாம்பு ஒண்ணு. இந்த வகையை சேர்ந்த பாம்புகளோட விஷயம் வந்து மீன்களை மட்டும் தான் பாதிக்கும். மற்றபடி மனுஷங்களுக்கு பெரிய அளவுல பாதிக்காது. ஒருவேளை இந்த வகையை சேர்ந்த பாம்புகள் வந்து மனுஷங்களை தாக்குனுச்சுன்னா தாக்கப்பட்ட இடத்துல அரிப்பும் தடிப்பும் தான் இருக்குமே தவிர மனுஷங்களோட உயிருக்கெல்லாம் ஆபத்தா இருக்காது. அதோட இந்த பாம்பு கொத்தும் போது சின்னதா ஒரு ஊசி போட்ட மாதிரியான ஒரு உணர்வு தான் மனுஷங்களுக்கு இருக்கும். இந்த பாம்பு வந்து விவிபாரஸ் வகையை சேர்ந்தது. இந்த வகையை சேர்ந்த பாம்புகள் வந்து முட்டையிடாது. முட்டையை வந்து அதோட வயிற்றுக்குள்ளேயே வச்சு அடகாத்து குட்டிகளா வெளியேற்றும். ஒரு தடவையில மட்டுமே இந்த பாம்பு வந்து 1 இருந்து 6 குட்டிகள் வரைக்கும் போடும். பிறந்த குட்டிகள் வந்து பிறந்த சில வினாடிகள்லயே நீர்ல நீந்துறது எப்படின்றத கத்துக்கும். இந்த பாம்புகளோட வேட்டை வந்து பெரும்பாலும் இரவு நேரத்துல தான் இருக்கும். பகல் நேரம் முழுக்கவே இந்த பாம்புகள் அமைதியா தான் இருக்கும். இரவு நேரத்துல தான் இந்த பாம்புகள் வேட்டையாடும். இந்த பாம்புகள் மனுஷங்களை பார்த்தா மனுஷங்களை விட்டு விலகி செல்றதுக்கு தான் விரும்புமே. அதோட இந்த பாம்புகள் வந்து தண்ணிக்கு வெளியில எல்லாம் வராது. பெரும்பாலான நேரம் தண்ணிக்குள்ள தான் இருக்கும். என்னதான் இந்த பாம்புகள் தண்ணிக்குள்ளேயே இருந்தாலும் இந்த பாம்புகளால தண்ணி கடியில மூச்சு விட முடியாது. 30 நிமிஷத்துல இருந்து 40 நிமிஷம் வரைக்குமே அதோட மூச்சு அதால கட்டுப்படுத்தி வச்சுக்க முடியும். ஆனா அதுக்கப்புறமா அது மூச்சு விட்டே ஆகணும். அதனாலே ஒவ்வொரு 30 நிமிஷத்துல இருந்து 40 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மேல வந்து அதுங்க மூச்சு விட்டுட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள போகும். கிட்டத்தட்ட திமிங்கலங்கள் மாதிரி. இந்த பாம்புகள் என்னதான் தண்ணி கடியில ரொம்பவே அமைதியா ஒரே இடத்துல இருந்தாலும் அது சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அதோட டென்டக்கிள்ஸ் மூலமா அது தெரிஞ்சுக்கும். இந்த பாம்போட வாழ்க்கையில அந்த டென்டக்கிள்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து எதை பத்தி வீடியோ போடலான்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.